தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னை தியாகராய நகர் பசுலா ரோட்டில் ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் அலுவலகம் உள்ளது. நிலக்கரி இறக்குமதி, மின்சார கார்களுக்கான பேட்டரி தயாரிப்பு, குளிர்சாதன பெட்டிகளுக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பில் இந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. அனில் ஜெயின் என்பவர் இதன் தலைவராக உள்ளார். காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் வருமானத்தை குறைத்து காண்பித்து வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடந்த 9ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இந்நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை செய்தனர். கடந்த 3 நாட்களாக நடந்த சோதனையில் 1112 கோடி ரூபாயை கணக்கில் காட்டாததும் போலி கொள்முதல் தொடர்பான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பெரிய அளவிலான ஆதாரங்கள் சிக்கி உள்ளது என வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறினர். நிலக்கரி கொள்முதலில் முறைகேடு செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. மேலும் 53 பேரிடம் 382 கோடி ரூபாய் முதலீடு பெற்றுள்ளனர். இதில் 15 பேர் வரி தாக்கல் செய்யாதவர்கள். மேலும் 37 பேர் தங்கள் கணக்குகளில் பண பரிவர்த்தனையை வெளிப்படுத்தவில்லை. எனவே இந்த நிறுவனத்தின் முதலீடு சட்டவிரோத பணப்பரிமாற்றமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சுவிட்சர்லாந்தின் ஆஸ்ட்ரோவிஷ் என்ற மருந்து நிறுவனத்தில் 258 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். இதேபோல டிஎன் எனர்ஜி என்ற நிறுவனத்தில் 115 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு உடனடியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் பொறுப்பாளர் தனது கார் டிரைவர் பெயரில் நிறுவனம் துவங்கி அதில் 8 கோடியே 5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி 200 கோடி ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் 37 கோடி ரூபாயில் தனி விமானம், 10 கோடி ரூபாயில் உயர் ரக சொகுசு கார்கள் உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்துள்ளார். இந்நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதியாளர் ராஜேஷ் சுரானா 312 கோடி ரூபாயை ஆராத்யா இன்ஃப்ரா என்ற கட்டுமான நிறுவனத்துக்கு கடனாக வழங்கியுள்ளார். ஹவாலா வழியாக 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கணக்கில் வராத மொத்த வருமானம் 1000 கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம் என வருமான வரித்துறை கணித்துள்ளது. இதுகுறித்த விசாரணை தீவிரமாக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் வருமான வரித்துறை சோதனை குறித்து அச்சப்பட வேண்டாம் என தனது பங்குதாரர்களுக்கு ரெஃபெக்ஸ் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. சோதனை குறித்து வெளியான தகவல் அதிகாரப்பூர்வமானது இல்லை. பங்குதாரர்கள் ஊக்கத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டாம். நிறுவனத்தின் வணிக நடவடிக்கைகள் வழக்கம் போல் தொடர்கின்றன. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் என ரெஃபெக்ஸ் குழுமம் தெரிவித்துள்ளது.